வணக்கம். நான் கோயம்புத்தூர் திருமூலர் சித்தர் பீடம் சிவராஜ யோகி பேசுகிறேன். இப்போது திருமந்திர விளக்க உரை நிறைய ஆசான்கள் எழுதியிருக்காங்க. எல்லாம் தமிழ் வித்வான்கள், தமிழ் பேராசிரியர்கள் எல்லாம் எழுதி இருக்காங்க. அதை படித்தால் அதில் உள்ள இலக்கண விலை இல்லாமல் உள்ள விளக்கம்தான் கிடைக்கும். ஆனால் அந்த திருமந்திரத்தில் உள்ள இருக்கக்கூடிய சீக்கிரட்டுகள் புரியணும்னா சைவ சித்தாந்தம் முதல்ல படிக்கணும், சித்த வைத்தியம் படிக்கணும், வாசி யோகா படிக்கணும், காயகல்ப யோகா படிக்கணும். அதுபோக நிறைய படிப்புகள் உங்களுக்கு சக்தி பாத்து யோகா, அது சட்சக்கர நிரூபணம்ன்ற அடிப்படை நூல் படித்து விட்டு படிக்கணும். அதுபோக சரயோகா படித்தா தான் அதில் உள்ள சீக்ரெட்ஸு புரியும். இப்போ இந்த யோகங்களில் பலவித நாலேஜில் உள்ள எசன்ஸு திருமந்திரத்தில் விளக்கப்படுகிறது. இப்போ திருமந்திரம் சட்சக்கர நிரூபணம் உள்ளதை விளக்கணும். அது 4வது சாப்டர் திருமந்திரத்தில் சட்சக்கர நிரூபணத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, சட்சக்கர நிரூபணத்தில் இல்லாதது திருமந்திரத்தில் என்னது இருக்குன்னு பார்த்தோம். அதே மாதிரி இப்போ சரயோகான்னு சொல்லக்கூடிய யோகா, சரம் பார்ப்பவன் பரம் பார்ப்பான், அதில் உள்ள சீக்கிரட்டும் இங்கே இருக்குது திருமந்திரத்தில். அதில் உள்ள சீக்கிரட்டும் திருமந்திரத்தில் இருக்குது. அதை சரயோகா படித்தா தான் புரியும். ஏனென்றால் சரயோகா என்பது ரொம்ப அட்வான்ஸ். நிறைய பேருக்கு இப்போ வாசி யோகான்னு உள்ள ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு. அதனால் அவங்க குருவை தேடி நடக்கிறாங்க தமிழ்நாட்டில். கேரளாவில் அதுக்கு முன்னாடியே சிவானந்த பரமேஸ்வரர் அந்த அவேர்னஸை உருவாக்கி விட்டுட்டார். இப்போ தமிழ்நாட்டில் அது சினிமா ஓடிட்டுருக்கு. எங்கெல்லாம் வாசி சொல்லி கொடுக்குறாங்க, சட்டை போடக்கூடாது, வெள்ளை வேட்டி விடுக்கணும், அங்கே போய் படிக்கணும், படிக்க போயிட்டுருக்காங்க. ஆனால் அதை விட மேல் தான் சரயோகா. ஸோ மற்ற சாதா பிராணாயாமம்னு சொல்லக்கூடியது ஃபிசிக்கல் பாடியில் நடக்கக்கூடியது. சாதாரண பிராணாயாமம் ஃபிசிக்கல் பாடியில் நடக்கக்கூடியது. சரன்னு சொல்லக்கூடியது வாசி யோகான்னா ஃபிசிக்கல் டு ஆஸ்ட்ரல், ஃபிசிக்கல் பாடியில் நடக்கக்கூடிய அந்த பிராணாயாமத்தை ஆஸ்ட்ரல் பாடியில் புகுத்து வாயுக்களை கட்டுப்படுத்தக்கூடியது வாசி யோகம். ஆனால் அதை விட ஒருபடி மேல் சரயோகா வாசி யோகாவோட மேல். அது நிறைய பேருக்கு தெரியாது. அந்த சரயோகா ஆஸ்ட்ரல் டு காசல், இந்த 2 லெவலில் நடக்குது. சரயோகா தான் ஆஸ்ட்ரல் பாடியிலே தொடங்கி ஆஸ்ட்ரல் பாடியிலே நடக்கக்கூடியது. அதுமாதிரி சரயோகா ஆஸ்ட்ரல் டு காசல் பாடி காரண சரீரத்திலையும் கனெக்ட் ஆகி ஓடக்கூடியது சரம். அதனால தான் சரம் பார்ப்பவன் பரம் பார்ப்பான்னு சொல்வது. அது சரயோகாவை பற்றி. நிறைய பேருக்கு இதை வாசி யோகா வாத்தியார்லாம் இதை சொல்லுவாங்க. அது வேறு, அது வாசி வேறு, இது வேறு. இது அட்வான்ஸ்டு வாசியில் இருந்தால் சரயோகா. அந்த நூல் சரயோகா நூல்னு சொல்லக்கூடியது பல நிலையில் இருக்குது. ஞான சர நூல்னு இருக்குது. அது ஞானம் சொல்லக்கூடிய ஞான சர நூல். அதில் இந்த பஞ்சபட்சி சாஸ்திரமும் வரும். அந்த மாதிரி அது அப்புறம் உங்களுக்கு சரயோகா ஜோதிட லெவலில் உள்ள சரயோகா இருக்குது. ஆனால் இதை விட அட்வான்ஸ்டு யோக சரயோகம் ஃபார் யோகா பர்பஸ். வர்ம சரயோகம், அதுதான் ஹை லெவல். அப்போ திருமந்திரத்தில் இந்த யோக சரயோகம் வர்ம சரயோக கூடிய சீக்ரெட்ஸ் இருக்குது. எல்லாத்துலேயும் உயர்ந்தது வர்ம சரநூல். அந்த வர்ம சரநூல் தான் மனுஷன் எப்போ இறப்பான்னு உள்ளதையும் வாசி யோகா வச்சு சொல்லலாம். அவன் இப்போ சரம் வச்சு அவனுடைய லைஃப், இவன் இனி எவ்வளோ நாள் இருப்பான், இவனுக்கு என்ன பிரச்சனை, ஆயுஷ் ஒழுங்காக இருக்குதா, இல்லை எவ்வளோ நாளில் இறந்து விடுவான்னு உள்ளக்கூடிய சர நூல் இது இருக்குது. அந்த சரம் ஹை லெவல். அது வர்மானிகளுக்கு உதவும். அதுக்கு பேர் வர்ம சர யோகா. இந்த ஹை லெவல் இதை பற்றியே திருமந்திரத்தில் இருக்குது. திருமந்திரத்தில் எங்கே இருக்குன்னா ஆயுள் பரீட்சைன்னு உள்ள செக்ஷனில் இந்த சரயோகா கருத்துகள் இருக்குது. நேராக போய் படிக்கக்கூடியவங்க ஆயுஷ் பரீட்சைன்னு உள்ள இதில் போய் படிக்கலாம். அங்கே திருமந்திரம் பாடல் 770 இதை பற்றி உள்ள இதுகள் அதிலே கண்டினியூஸாக இருக்குது. நிறைய பாடல்கள் இருக்குது. அதை ஒப்பிட்டு சொல்கிறேன். வர்ம சர யோகாவில் இது புறநாடி அடித்தால் மரணம், எவ்வளோ நாளில் கண் துடித்தால் எவ்வளோ நாளில் நமக்கு கன்னம் துடித்தால் எத்தனை நாளில் மரணம், இப்படி மரணக்குறிகள் சொல்லப்படுகிறது. இது வர்ம நூல்களில் தான் அதிகமாக இருக்கிறது. அடுத்தபடியாக சரயோகாவிலையும் இருக்கிறது. இந்த மரணக்குறிகள் சரத்தை வச்சு அவங்க இது பண்ணலாம். அதில் என்ன ஆச்சுன்னா, இப்போ ஒரு உதாரணமாக 6 மாதத்தில் எப்படி யார் இறந்து போவான்,
அடுத்து ஒரு மாதத்துல யார் இறந்து போவான்னு உள்ள சீக்ரெட்டு சரயோகா நூல்களில் இருக்குது. அந்த சீக்ரெட்டை வந்து திருமந்திரத்தில் சொல்லியிருக்கார் திருமந்திரம். அப்போ சரயோகா சாஸ்திரோடைய எசன்ஸ் ஆயுஷ் பரிஷத்தில் இருக்குது, வார சரத்தில் இருக்குது, வார சூல இந்த 3லையும் இருக்குது. அது இந்த 3ல் உள்ளது புரியணுன்னா சரயோகா படிச்சுட்டு, அதுலேயும் குறிப்பாக யோக சர நூல், வர்ம சர நூல் படித்தா தான் புரியும். அப்போ அதில் வந்து 707வது பாடலில் திருவள்ளுவர் எக்ஸ்பிளைன் செய்கிறாரு. அதில் 6 மாதத்தில் எப்படி ஒருத்தன் இறந்துக்கிறான், ஒரு திங்களில் எப்படி இறக்குறான், அதுக்குள்ள அறிகுறி முன்னெச்சரிக்கை. அறிகுறின்னு சொன்னால் வேறு ஒன்றும் இல்லை, முன்னெச்சரிக்கை டயாக்னாசிஸ். இது அறியதுனால என்ன பலம், சரத்தை மாற்றி அமைச்சா அதுலேருந்து தப்பிச்சிடலாம். யோகிகள் 3000 வருடம் ஆண்டார்கள், 4000 வருஷம் வாழ்ந்து வந்தார்கள்னு அவங்களுக்கு தெரியும். அந்த உயிர் போனால் அந்த சரம் இப்படி அமையும், உயிர் போனால் கபம் 98%, 2% ஆகாசம் இணையும். அதை டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்க. ஆகாசத்தை 5% ஆனாலும் உடனே அந்த மரண வாய்ப்புலேருந்து இதுலேருந்து தப்பிச்சிருவாங்க, மரண வாயிலேருந்து தப்பிச்சிருவாங்க. கபத்தை வந்து சுழுமுனையில் தான் ஓடும், அதை வந்து பிளாக் பண்ணி 98%லேருந்து கீழே 75 கொண்டு வச்சா இன்னும் பல வருடங்கள் வாழலாம். இந்த மாதிரி சீக்ரெட் இருக்குது. அதனால் இந்த சரயோகாவில் 6 மாதம் இதில் இறக்கக்கூடிய, ஒரு மாதத்தில் இருக்கக்கூடிய இது ஏன் விளக்குறேன்னா, அதை தெரிஞ்சவன் சரம் பார்ப்பவன் பரம் பார்ப்பான்னு சொன்னால அவன் தெரிஞ்சவன் அதை மாற்றி அமைச்சிட்டேன்னா அவங்க இன்னும் அதிக நாள் 6 மாதம் 1 மாதம் இறக்க மாட்டாங்க, இன்னும் அடுத்த பீரியட் வரை ஓடுவாங்க. அதுக்கு தான் அது விளக்கப்படுகிறது. அதுதான் வைத்த கை சென்னியில் நேரிதாய் தோன்றிடில் உத்தமம். அதாவது சென்னியில் வந்து நாடி பார்க்கக்கூடிய இடங்கள் நிறைய இடம் இருக்குது. கையில் மாத்திரம் பார்க்குறதான் எல்லோரும் கையில் பார்க்கலாம், காலில் பல இடங்களில் பார்க்குறான். குருநோடி பார்க்கக்கூடியங்க அவங்க நிறைய 10, 23 to 32 இடங்களில் பார்க்கலாம்.